ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் எங்கன்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி வந்திருக்கேன் பார்த்துடுங்க. இப்போ தூத்துக்குடியில் வந்து பிரேமா மெஸ். ஃபஸ்ட்டு வந்து நான்வெஜ் மீல்ஸு, அதாவது மீன் குழம்பு, சைட் டிஷ்ஷுக்கு வந்து சால மீன் ஃப்ரை, அதாவது மத்தி மீன் ஃப்ரை அண்டு புட்டு, அதாவது மீன் புட்டு, இந்த ரெண்டும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் பார்த்துருங்க. வந்துடுச்சுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு வந்து இங்கே வந்து எப்போவுமே வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்புல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் பார்த்துடுங்க. ஏன்னா அவங்களுமே வந்து அதை தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா இங்கே இந்த பிரேமா மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மீன் குழம்பு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சால மீன் போட்டு வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து மீனும் கொடுப்பாங்க பார்த்துடுங்க. அதிலே வந்து 1-2 பீஸ் வரும், சால மீன் துண்டு வரும். ஸோ டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வந்து கூட்டு வந்து காய் கூட்டு வைப்பாங்க. காய் கூட்டு வந்து பொதுவாக வந்து இங்கே வந்து அவியல் மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்துருங்க. அதாவது அவியல்னால் வந்து அதாவது எல்லா காயும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் வந்து சாம்பார், சிக்கன் குழம்பு, இல்லைனா வந்து காரக்குழம்பு எல்லாமே இருக்கும். பட் நான் வந்து இன்றைக்கி வந்து சாம்பார் மட்டும் தான் வந்து வாங்கியிருக்கிறேன் பார்த்துருங்க. ஏன்னா வந்து நம்மளால் வந்து நிறைய சாப்பிட முடியாதுங்கிறனால காரக்குழம்புலாம் வந்து வாங்கலை. பட் காரக்குழம்பு, அதாவது புளிக்குழம்பு வந்து அதுவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் வந்து அப்பளம் கொடுக்குறாங்க, ஒரு துவையலும் கொடுத்துருப்பாங்க. துவையல்னால் வந்து சம்மந்தி, நம்ம கேரளாவில் வந்து சம்மந்தின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து சாம்பார் வாங்கி வச்சுது. சாம்பாருமே வந்து நல்லா நிறைய காய் போட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்குறாங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது. 5 out of 5 கொடுக்கலாம் ரேட்டிங்கில். அதே மாதிரி மீன் புட்டுமே வந்து நல்லாவே இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு, தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு சைடில் கொஞ்சம் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பிரேமா மெஸ்ன்னு அங்கே கேட்டாலே சொல்லிடுவாங்க. நீங்கள் தூத்துக்குடி போனீங்கன்னா இந்த பிரேமா மெஸ்ஸில் போய் சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் மதியான டைமில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் பார்த்துடுங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து டேஸ்ட்டு வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதோட இங்கே சாப்பிட்டா வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பர். அதே மாதிரி ப்ரைஸ் ஆல்சோ லெஸ். ஓகே நண்பர்களே, இதுதான் இன்றைக்கி உள்ள வீடியோ. ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய சேனல் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வளரும். உங்களுக்கும் நான் வந்து வீடியோஸ் போட இமீடியட்டாக வந்து நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட்.